ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனி பயிற்சி பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மிச்ச 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது ராகுவுடைய நட்சத்திரம். ராகுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பிடிவாதம் அப்படின்ற விஷயத்தை தான் மிக மிக சிறப்பாக கொடுக்குறார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் பிடிவாதத்தினால நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதே போல் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களோட இருக்கவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். இவங்களை எப்படிடா டேக்கிள் பண்ணுறது அப்படின்னே புரியாமல் நீங்கள் ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப சுவாதி நட்சத்திரத்தை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கவங்க ரொம்ப ரொம்ப சிரமப்பட போகிறீங்க. சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு கணவர்களாக இருக்கவங்க படாத பாடுபட போகிறீங்க. அதே போல் சுவாதி நட்சத்திர ஆண்களுக்கு மனைவிகளாக இருக்கவங்களுக்கு கூட மனைவிகளாக இருக்கவங்களும் கொஞ்சம் சிரமந்தான் பட போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் உங்கள் குழந்தைங்க சுவாதி நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுவும் படிப்பு 10th +2 அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற குழந்தைங்க, காலேஜுக்கு உள்ள நுழையிற குழந்தைங்க எல்லாருமே நிறைய அவங்களுக்கு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க. அதனால் அந்த மாதிரி நிறைய செலவிழுத்து விடுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. திருமண விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் ஒரு பையனையோ பொண்ணையோ செலக்ட் பண்ணி அந்த வரனை அவங்க குழந்தைங்களுக்கு காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சில விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு எம்ஆர்ஏ படித்த பையன் இருக்கணும், டபுள் டிகிரி படித்த பையன் தான் வேணும் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்பாங்க. பையன் இந்த மாதிரி நான் லைஃப்பில் இப்படியெல்லாம் செட்டில் ஆகணும், அப்படியெல்லாம் செட்டில் ஆகணும், அதனால் எனக்கு ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் சில பேரண்ட்ஸ் நான் சில பசங்க வெளிநாட்டுக்கு போகிறேன், எனக்கு வெளிநாட்டில் என் கூட வாழ்ந்துட்டு அங்கே வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பல இதுதான் வேணும், இப்படி தான் இந்த மனைவி வரணும், இப்படி தான் என் கணவர் வரணும்னு பிளானிங்கில் இருக்கவங்க அதே மாதிரி வர்ற வரைக்கும் காத்துட்ருக்கணும் தான் நினைப்பாங்களோ தவிர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு நினைக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வரன் வந்தால் கூட இவங்க அதை ஏற்றுக்காததுனால திருமணம் நடக்காமல் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இதே தான் காதலிக்கிறவங்களுக்கும், காதலிக்கிற பொண்ணுகளும் சரி பசங்களும் சரி, நான் இந்த மாதிரி ஜாபுக்கு போனதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கலான் இருக்கேன், பையனோ பொண்ணோ இந்த வேலைக்கு போய் நீங்கள் 1 லட்ச ரூபாயாவது சம்பாதிக்கணும், அப்போ தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுட்டு அந்த பிளான் நடந்தால் தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. பல வீடுகளில் இந்த பிரச்சனை எனக்கு ஜாதகம் பார்க்குறப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, அம்மா என் பையன் லவ் பண்ணுறான், ஆனால் அந்த பொண்ணு இவ்வளோ நான் சம்பாரிச்சா தான் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி இப்போ இவனுக்கு வேறு வயசாகிட்டே போகுது, என்ன பண்ணுறேன்னே தெரிலம்மா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 2ஆம் திருமண இதுலேயும் அதே பிரச்சனைகள் தான் வரும். ஒரு பிடிவாதத்தின் காரணமாக இந்த பொண்ணு வேண்டாம், அந்த வரன் வேண்டாம் அப்படின்னு எல்லாம் நிறுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு மீறிய உறவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் அவங்களே பிச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த இடத்துல ஏன்னா கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்து போகணுங்கிற எண்ணம் வரும். இது கணவன் மனைவி அல்லாத உறவு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து தான் ஒருத்தர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்றனால அவங்க நீ இருந்தால் என்ன இல்லைன்னா என்னன்ற ஒரு இது வரும்போது 2 பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரி தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை பிறப்பு உண்டா, இந்த வருடம் எங்களுக்கு குழந்தை ஆயிடுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்தில் குழந்தை பெற்றுக்க விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கணவனோ மனைவியோ சுவாதி நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இப்போது வேலை மற்ற விஷயங்கள் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குமோ தவிர இந்த நேரத்தில் குழந்தை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அவங்க நுழைய விரும்ப மாட்டாங்க. தம்பதிகளில் யார் சுவாதி நட்சத்திரமோ அவங்களுக்கு தான் அந்த விருப்பம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லை எனக்கு அந்த ஐடியா இருக்குமா, நான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகங்கள் அந்த மாதிரி இருக்கும். சுய ஜாதகங்களை பார்த்துட்டு முடிவெடுக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சுவாதி நட்சத்திர குழந்தைகள் எப்படி படிப்பாங்க,
பெரியவங்க எப்படி படிப்பாங்க, படிப்புன்ற விஷயம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் அவங்க எந்தவித அனாவசிய ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காம முனைப்பாக படித்தே ஆகணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்து படிக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நல்லபடியாக படிப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாமெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க சீரியஸாக மிக சிறப்பாக படித்து வெற்றி அடைவாங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆகுமா? கட்டாயம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த குடும்பத்தில் ஒருத்தரோ 2 பேரோ சுவாதி நட்சத்திரமாக இருந்துட்டாங்க அப்படின்னா, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ சொல்கிறதா நான் கேட்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறபடி கேட்க முடியாதுன்னு நான் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னலாம் பிரச்சனை பண்ணிக்குவாங்க. இப்போ அப்பா பையன் இல்லை அக்கா தங்கச்சி 2 பேருமே அதே நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் இவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கவே நமக்கு முடியாது. அதே மாதிரி சொத்து தகராறு அப்படிங்கிற விஷயமும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களால் தான் வரும். இப்போ அவங்க ரொம்ப சிவியராக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா அதே தான் வேணும்னு நிற்பாங்க. எப்படிப்பா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சமமாக தானே பிரிக்கணும், நீ முழு வீடும் கேட்டால் எப்படி, நீ அவங்களுக்கு எதாவது பணம் கொடு அப்போ தான் மிச்சம் இருக்கிற ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு பிரித்து கொடுக்க முடியும்னு கேட்டால் அப்படிலாம் முடியாது, எனக்கு வீடு வேணும், நான்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்தக்கால சண்டைக்கே நிற்கிற மாதிரி தான் பண்ணுவாங்களோ தவிர இன்னொருத்தங்களுக்கு எதுவும் கிடைக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டு யோகம் உண்டா? 100% உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஏதோ ஒன்று பண்ணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு சரியாக நடக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்குவாங்க. அதனால் கிளம்புறக்கு விசாலேருந்து அவங்க என்ன கேட்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ப்ரிப்பேர்டாக போய் அங்கே பேசி அதை வாங்கிடுவாங்க. கிளம்பி போகிறக்கும் எந்தெந்த யூனிவர்சிட்டி போகிறாங்களா இல்லை எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்களோ அதையெல்லாம் ப்ராப்பராக பண்ணுவாங்க. அதனால் அவங்க ஈஸியாக கிளம்பி போயிடுவாங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இவங்களுக்கு இப்போதைக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருந்தால் கூட இந்த ஒரு வருட காலம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகாமல் அப்படியே பேசாமல் இருக்கும். நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, மோசமாயிடுச்சுன்னு சொல்ல முடியாமல் அப்படியே ஸ்டாகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அது நல்லா நடக்குதோ இல்லையோ இவங்க அதை நல்லபடியாக நடத்திப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு ப்ரமோஷனெல்லாம் பண்ணி தான் அவங்க தொழிலை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்தி மிக்க சிறப்பாக தொழிலை மேம்படுத்திப்பாங்க. நல்ல அறிவோடு இவங்க செயல்பட்டு மிக சிறப்பாக பிரச்சனைகளை சரி பண்ணிப்பாங்க. வேலை வாய்ப்பு பதவி உயர்வு கிடைக்குமா? 100% கிடைக்கும். அவங்க ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையாகுமோ தவிர பொது பலனில் 100% இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்க பிளான் பண்ணி செய்கிறவங்க. இன்டர்வியூ போகிறாங்கன்னா அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க இவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே மயங்கி இவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒவ்வொரு காயும் நகர்த்துறவங்களாக இருப்பாங்க. அதே வேலை கேட்க போகிறக்கே எப்படி இருக்காங்கன்னா பதவி உயர்வு வேலையில் இருக்கும்போது பதவி உயர்வுக்கு எல்லா வித பிளான்ஸும் பண்ணி மிக சிறப்பாக அதை வாங்குறது தான் அவங்களோட வேலையாகவே இருக்கும். வாங்கி காட்டுறேன் பாரு, போன வருஷம் தான் நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், தப்பாயிடுச்சு, இந்த வருஷம் நான் வாங்கி காட்டுறேன் பாருன்னு சொல்லி போய் அடிப்பாங்க. அது அவங்க கையிலேயே மாங்காவாக விழுகும் ஃப்ரெண்ட்ஸ். கடன் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த கடனை வாங்கினா கூட அது எப்படி ரீபே பண்ணலாம், எந்த அளவுக்கு வட்டியோடு வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா பிளான்லேயுமே நீங்கள் இருக்கனால மிக சிறப்பாக நீங்கள் தாராளமாக கடன் வாங்கலாம். வீட்டுக்கடன், வாகனக்கடன் எல்லாமே வாங்கலாம். வாடகை வருமானங்கள்லாம் நான் உயர்த்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்கவே வேண்டியதில்லை. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முதலே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் ஆரம்பிக்குது, இந்த மார்ச் முடிஞ்ச ஏப்ரல் வந்ததும் டக்குன்னு அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பேசி இருக்கிறனா இந்த வாடகைனை கொடு, இல்லை இருக்கிறனா இரு, இல்லைன்னா காலி பண்ணி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி வெட்டோன்னு தூண்டு 2ன்னு பேசுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சேர்ந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதிர்ஷ்டம் இருக்கா? எல்லாமே அதிர்ஷ்டம்தான். இந்த வருடம் முழுமையாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் தான். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப பிடிவாதமாக இருக்கனால சில நல்ல விஷயங்களையும் நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ்.